Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தந்தூரி சிக்கன் வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் பேனில் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இப்போ இது செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் வந்து லெக் பீஸாக எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 4 லெக் பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அதில் வந்து நல்லா கட்ஸும் போட்டு எடுத்து வாங்கியிருக்கேன். நீங்களும் இது கட் பண்ணிக்கலாம், இல்லை வாங்கும் போதே இந்த மாதிரி கட் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிக் பீஸாக நீங்கள் வாங்கிக்கணும். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ஃப்ரைடு ஆனியன் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 100 கிராம்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சைஸில் இருக்கும். இதை வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் கேஷ்யூ வந்து ஒரு 15 நம்பர். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் வந்து 3 டேபிள் ஸ்பூன். பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ரெட் சில்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த காரம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காஷ்மீர் சில்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது கலருக்காகவும் ஃப்ளேவருக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். கர்டு வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையுமே அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனோட ஆட் பண்ணி சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன் இந்த இதுக்கு. அப்புறம் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நல்லா கோட் பண்ணிடணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா உள்ள எல்லா சிக்கன்லேயும் போகிற மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது கூட வந்து லெமன் வந்து 1 லெமன் ஆட் பண்ணுறேன். புளிப்பு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபுட் கலர் வேணும்னா, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு ரெட் யூஸ் பண்ணுறேன். அப்படி கிடைக்கலனா கூட நீங்கள் கேசரி கலர் கூட யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஆரஞ்சு ரெட் யூஸ் பண்ணி கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணிடணும். இப்போ இந்த சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 to 5 hours வந்து நான் இதை வந்து நல்லா சோக் பண்ண போகிறேன். இதை வந்து நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் இதை வந்து மிக்ஸ் பண்ணி இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருக்கேன். இது ஊறின அப்புறம் பார்த்திங்கன்னா 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கும். 4 to 5 hours கம்பல்சரி வச்சா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இதை வந்து நான் பட்டர் இல்லைனா குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்து இப்போ இந்த சிக்கனை வந்து இதில் நான் ட்ராப் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹை ஃப்ளேமில் நான் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் நல்லா இது ப்ரௌனாக ஒரு மாதிரி பிளாக்கிஷ் ப்ரௌன் ஆகும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து இதை திருப்பி விடணும். அது வரைக்கும் அதை கொஞ்சம் குக் பண்ண தான் செய்யணும். கண்டிப்பாக ஏர்லியாக எடுத்துட்டிங்கன்னா அது கரெக்டாக குக் ஆகாது. இப்போ திருப்பி லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். இப்போ இதை நம்ம திருப்பிட்டு 10 மினிட்ஸ் வந்து இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ அகெயின் வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நம்ம லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும், வேறு ஹை ஃப்ளேம் கிடையாது. திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணுவோம். இதை வந்து திருப்பி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஆயில் ஒரு கீ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து இது மேலே நீங்கள் வந்து ட்ராப் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா போத் த சைடு நல்லா வந்து குக் ஆகணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா சைட்லையுமே அந்த ப்ரௌன் ஷேடில் வரணும் அவங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் தந்தூரி ஃப்ரீயில் இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டேஸ்ட் இருக்கும். இது ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெசிபியில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைட் ஆனியனும் ஒயிட் மைனீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் அண்ட் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.